ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி ப்ராஃபிட் பண்றாங்கன்னு தெரியாம வெறும் கன்ஃபியூஷன்னால நிறைய பேர் லாஸ் ஆகுறாங்க. வெல்கம் டு MarketStream. இங்க நாம ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் எவ்ரிடே லாங்குவேஜ்ல ரொம்ப சிம்பிளா லேர்ன் பண்ண போறோம். ஸ்டாக் மார்க்கெட் என்பது நிஜமான பிசினஸ்களின் ஒரு சின்ன பகுதியை நாம வாங்குற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸ். உதாரணத்துக்கு, உங்க ஊர்ல ஒரு சக்சஸ்ஃபுல் கடை இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அந்த கடைக்காரருக்கு பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ண மணி தேவைப்படுது. திஸ் டயக்ராம் ஷோஸ் ஹவு தட் ஹேப்பன்ஸ். கம்பெனி அதோட டோட்டல் ஓனர்ஷிப்பை சின்ன பீசஸா உடைத்து செல் பண்ணும். இதற்கு பெயர் தான் ஷேர்ஸ். நாம ஷேர்ஸ் வாங்கும்போது பிசினஸ்ல ஒரு பெர்சன்டேஜ் ஓனர்ஷிப் கிடைக்குது. லோக்கல் பிசினஸ் ப்ராஃபிட் பண்ணா ஷேர் வேல்யூவும் ஆட்டோமேட்டிக்கா உயரும். சிம்பிளா சொல்லணும்னா, ஷேர் வாங்குறது என்றால் அந்த கம்பெனில ஸ்மால் ஓனர்ஷிப் வாங்குறது. கம்பெனி வளரும் போது உங்க வெல்த்தும் வளரும். இப்போ ஷேர் என்றால் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. பட் அதோட பிரைஸ் எப்படி எக்ஸ்சேஞ்ச்ல அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுது? மார்க்கெட்ல 2 பேர் இருப்பாங்க. பையர், அதாவது வாங்குறவன், அப்புறம் செல்லர், அதாவது விற்கிறவன். இவர்கள் இருவரும் ஒரு பிரைஸுக்கு அக்ரி ஆனாதான் ட்ரேட் நடக்கும். This video of a bustling vegetable market shows exactly how stock pricing works. தக்காளி விளைச்சல் கம்மியா இருந்தா அதோட சப்ளை குறையும். அப்போ பையர்ஸ் போட்டி போட்டு வாங்கும்போது பிரைஸ் உயரும். இதையே தான் ஸ்டாக் மார்க்கெட்ல டிமாண்ட்னு சொல்றோம். டிமாண்ட் அதிகமா இருந்தா பிரைஸ் உயரும். This scale graphic shows the inverse effect. மார்க்கெட்ல ஒரு கம்பெனியை விற்க நிறைய செல்லர்ஸ் வரும்போது, அதாவது சப்ளை அதிகமா இருக்கும்போது பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா குறையும். ஸ்டாக் பிரைசஸ் இப்படி ஏறுவதும் இறங்குவதும் முழுக்க முழுக்க மக்களின் டிமாண்ட் அண்ட் சப்ளையை பிரதிபலிக்குது. இந்த டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸ்ல மணி ஏர்ன் பண்ண 2 டிஸ்டிங்க்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. முதலாவது இன்வெஸ்ட்மெண்ட், இரண்டாவது ட்ரேடிங். இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு மரம் வளர்ப்பது போல நினைக்கலாம். ஒரு விதையை நட்டு அது மரமாகி பழம் கொடுத்த ரொம்ப பொறுமை தேவை. This timeline animation shows the investing process. நீங்க வாங்கின ஷேர்ஸை பல இயர்ஸ் ஹோல்ட் பண்ணும்போது காம்பவுண்டிங் மூலமா உங்க வெல்த் நிதானமா வளரும். காம்பவுண்டிங் என்பது உங்க ப்ராஃபிட்டுக்கு மேல ப்ராஃபிட் கிடைத்து வளரும் ஒரு முறை. ஆனால் ட்ரேடிங் என்பது ஒரு டெய்லி வியாபாரம் மாதிரி. காலையில் பொருட்களை வாங்கி மாலையில் ப்ராஃபிட்டுக்கு விற்கும் முறை. Here, the timeline compresses into just 24 hours. ட்ரேடிங்ல ஷேர்ஸ் வாங்குவதும் விற்பதும் சில மணி நேரங்கள் அல்லது சில டேஸ்க்குள்ளேயே நடந்து முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ட்ரேடிங் இரண்டிலையும் ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனால் இரண்டுக்கும் வெவ்வேறு அளவு டைம், பொறுமை மற்றும் ரிஸ்க் எடுக்கும் திறன் தேவைப்படும். This downward graph with a red warning symbol is an important reality check. நாலேஜ் இல்லாம மார்க்கெட்ல வந்தா லாஸ் கன்ஃபார்ம். பேசிக் எஜுகேஷன் இல்லாம ஸ்டாக் மார்க்கெட்ல நுழைவது பிசினஸ் பிளான் இல்லாம ஒரு கடையை திறப்பதற்கு சமம். ஒரு ஷேர் வாங்குறது என்பது அந்த கம்பெனியோட பிசினஸ்ல ஓனர்ஷிப் வாங்குவதற்கு சமம். அதோட பிரைஸ் சேஞ்சஸ் எல்லாமே மார்க்கெட்ல இருக்கிற பையர்ஸ் மற்றும் செல்லர்ஸோட டிமாண்டை பொறுத்து தான் அமையுது. இந்த புரிதல் இருந்தாலே நீங்க எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும்னு ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜியோட வெல்த் பில்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோல எப்படி ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். டிமேட் அக்கவுண்ட் என்பது நாம வாங்கும் ஷேர்ஸை டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணி வைக்கும் ஒரு அக்கவுண்ட். உங்களோட பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் ஜர்னியை தொடர மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. This is MarketStream. Learn, trade, grow.